Good morning friends, welcome back to Sri Lankan Blogger. நீங்கள் பழைய வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச பிரச்சனை தான். இன்றைக்கி டே 2. நான் லாஸ்ட் நைட் வந்து ஒரு ஹோட்டல் எடுத்து தங்கியிருந்தேன். அண்ட் இன்றைக்கி மார்னிங் இப்போ வந்து 8 o'clock ஆகுது. இனிமேல் இந்தியிலேருந்து இந்த அடுத்த ப்ரொசஸிங்கை தொடக்கணும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. எப்படி என்ன செய்யறேன்னு தெரியல. நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஃபுல்லாக கால் பண்ணி நான் எல்லாருக்கிட்டையுமே விசாரித்தேன் என்ன மாதிரின்னு சொல்லி. பல பேர் ஒரு ரெஸ்பான்ஸ் தந்துருக்குறாங்க. நான் கடவுளையும் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எப்படியாச்சும் ஒரு பிளேஸில் ஒரு சின்ன இடமாச்சும் கிடைக்கணும், தூங்குறதுக்கு டெம்பரரியாக அல்லது பெர்மனண்ட்டாக சரி ஒரு பிளேஸ் ஒன்று எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ப்ரே பண்ணுங்கள். அண்ட் மெசேஜ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ வெரி மச். நான் இப்போ தான் எழுமினேன். வெளியே போயிட்டு கஃபேயோ அல்லது என்ன சரி சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வரேன். ஏன்னா நான் இன்னும் சாப்பிடலை, நேற்றையிலேருந்தே பெருசாக சாப்பிடலை. அதை போய் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு தான் வந்து அடுத்தது யோசிச்சு செய்யணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வெளியே போயிட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு வருவோம். அந்த அடுத்ததை பற்றி யோசிப்போம். என்ன கதை ஃப்ரெண்ட்ஸ், டே 2 பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்தேன். அந்த கவர்மெண்ட்டில் அந்த ஹெல்ப்பு வீடிலாக்களுக்கு வந்து அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. ஸோ நான் அங்கே போயிட்டு ட்ரை பண்ணேன். சொன் கேன்சல் அவங்க சொன்னாங்க ப்ளஸ் இல்லை, இடம் இல்லை, ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ அப்புறம் இன்னொரு நம்பர் ஒன்று தந்தாங்க. அது கால் பண்ணி கதைக்கணுமா. இந்த பழைய அந்த வீட்டு செக்ஷன்லேருந்து தான் நான் இந்த புதுசாக கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ரொம்பவே இதாகும்னு தான் நினைக்கிறேன். நான் நினைக்கல அவ்வளோ சீக்கிரத்தில் எனக்கு ஒரு ரூம் ஒன்று கிடைக்கும்னு சொல்லி. நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க், எனக்கே தெரியுது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன்னு. ஏன்னா அது எனக்கு விளங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் பல இடங்களுக்கு அலைஞ்சு கோல் அடித்து பார்த்தா என்னால் எதையுமே செய்ய முடியலை. கதைக்கிறத பார்த்தா கிட்டத்தட்ட பார்த்தா 2 கிழமை 3 கிழமையாவது ஆகும் போல இருக்கு ஒரு ப்ளஸ் ஒன்று தூங்குறதுக்கு. ஐ டோன்ட் நோ வாட் டு டூ ஃபார் அப்பார்ட்மெண்ட். ஒரே டென்ஷன், ஒரே அலர்ட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னடா வாழ்க்கைன்ற மாதிரி இருக்குது. ஒரே ஐ டோன்ட் நோ வாட் டு டூ ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் சூப்பராக இருக்கேன்னு சொல்லவே மாட்டேன், உங்களுக்கே தெரியும். அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இடங்களுக்கு அடிச்சு கதைச்சிட்டு இருக்கிறேன். 2-3 ஃப்ரெண்ட்ஸும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லாமே போய்கிட்டு இருக்குது செம்மையாக. ஆனால் அதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு சொன்னால், இந்த மாதத்தோட இந்த பேங்க் கார்டு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு போனால் தான் எனக்கு சேஃபாக இருக்கும். இல்லையா சொன்னால் நான் இடம் மாறி போயிட்டேன்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த பிரச்சனையால் நான் இப்போ அலைஞ்சிட்டு இருக்கிறேன். சீக்கிரமே நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்ந்துரும்னு தான் நினைக்கிறேன். ஸோ வெரி சூன் நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் அதை விட்டு வெளியே போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு இடத்துல ஃப்ரீயாக கொடுக்குற ஒரு பன் மாதிரி, அப்புறம் ஒரு கெஃபே ஒன்று. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு இப்போ தான் வந்து ஏதாவது விலை குறைவான ஒரு ஹோட்டல் ஏதாவது கிடைக்குமா அப்படின்றத வந்து நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். பட் எங்கேயுமே ஃப்ரெண்ட்ஸ் €60 €50 அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. என்ன செய்கிறேன்னு தெரியல. இப்போ தான் ஒரு இது ஒன்று இருக்குது. நான் கொஞ்சம் அந்த அசிஸ்டன்ட் சோஷியல் மேடத்துக்கெல்லாம் அடித்து கதைச்சிருக்கிறேன். சீக்கிரமே அவங்க என் கோலை எடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் கால்மாக தான் இருக்குது, பரவாயில்ல. கொஞ்சம் கையில் காசு தட்டுப்பாடு ஆகிறதுக்கு முன்னுக்கு நம்ம அந்த அரசாங்க அந்த €4 அல்லது ஏதாவது ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணிட்டேன்னு சொன்னால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ தேங்க் காட் ஃபார் இந்த சிச்சுவேஷனே ரொம்ப நல்லா இருக்குது, கால்மாக தான். ஸோ எல்லா கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. பல பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க, அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. ஸோ போய்கிட்டு இருக்கிறேன். இந்த ஹோட்டல் டைம் முடிய போகுது. இன்னொரு €60 கொடுத்தே ஆகணும். அண்டு எனக்கு வேறு வழியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்ன செய்ய, €60 கொடுக்கும்போது எனக்கே ரொம்ப இதாக தான் இருக்குது. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரின்றதை. அப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ரோ பார்த்தீங்கன்னா செம்ம கண்டெய்னர் ஒன்று 40 ஃபீட்டுன்னு நினைக்கிறேன். செம்ம அழகாக இருந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நான் வந்த நேரம் வந்து துளுசு வந்து இப்படி இருக்கவே இல்லை. இப்போ நீங்கள்லாம் செம்மையாக செஞ்சுக்கின்னு ஒரே கன்ஸ்ட்ரக்ஷன். வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு சொன்னால் இது 3வது டே. இன்றைக்கும் நான் ஒரு €60 பே பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 நாளைக்கு €180 அப்படி €180 வந்து நான் தங்குறதுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஒரு சில வேலைகள் போய்கிட்டு இருக்குது. ஸோ அந்த அரசாங்க இவங்க வந்து அந்த ஃபோயர் தரவங்க வந்து கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி எக்ஸ்பிளிக் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் அந்த சொன் கேன்சர்ன்ட்டு சொல்லி ஒரு இது ஒன்று இருக்குது. ஸோ நான் அவங்களுக்கும் கால் பண்ணி பேசியிருக்கிறேன். ஸோ சீக்கிரமே ஒரு நல்ல இது ஒன்று கிடைக்கும். பட் அது வரைக்கும் எத்தனை நாள் இந்த ஹோட்டலில் இருக்க வேண்டி வரும்னு எனக்கு தெரியல சுத்தமாகவே ஃப்ரெண்ட்ஸ். நானும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். பட் இன்னும் அது வந்து சரியான அந்த ப்ரொசீஜர் படி தான் இங்கே வந்து எல்லாமே செய்வாங்க.
ஸ்டெப் பை ஸ்டெப் தான். ஸோ நம்மளும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ், வேறு வழி இல்லை. வச்சா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சத்தியமாக வந்து எங்கள் அம்மாவோட வீட்டிலேருந்து வந்ததுக்கு நான் குளிக்கவே இல்லை. ஆஃப்டர் 2 days செம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு பட்டை ஒஷ் ஒன்று போட்டேன். அண்ட் செம்மையாக பசிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் சாப்பிடவே இல்லை இன்னும். நான் காலையிலேருந்து அலைஞ்சிட்டு வந்தேன். இப்போ தான் என்னுடைய வேலை கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒரு கோலுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அந்த கோல் வந்தால் தான் அடுத்த ஸ்டெப் என்னன்னு எனக்கு தெரியும். அண்ட் இப்போ போயிட்டு நல்லா சாப்பிடணும். ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே பூட்டு தான். ஏதாவது சாண்ட்விச்சோ அல்லது ஏதாவது வந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கணும். நான் செம்ம பசி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சந்திப்போம்.